ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் பிரெட் பாப்கார்ன். கார்ன் வச்சு தான் நம்ம பாப்கார்ன் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான பாப்கார்ன் நம்ம செய்யலாம். இந்த பாப்கார்ன் ரொம்பவே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பிரெட் கேரமல் பாப்கார்னை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் நான். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும்னா நல்லா நம்மளுக்கு ரஸ்க்கு பழத்தில் நல்லா மொறுமொறுன்னு அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேம் நீங்கள் லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாப்கார்னை 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் தாராளமாக. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். நல்லா நம்மளோட ப்ரெட்டு சூப்பராக நல்லா க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கையால் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக ரஸ்க் மாதிரி நல்லா பொறன்னு இருக்கணும். ப்ரெட் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் இந்த குவாரண்டைன் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அது கூட 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு ப்ரெட்டில் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். ஸோ 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போதும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கேரமல் ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வரணும். நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துடும். ரொம்ப விட்டுறாதீங்க, கருகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட்டை சேர்த்துடலாம். சேர்த்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக எல்லா ப்ரெட்லேயும் ஒட்டி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், லைட்டாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிரெட் பீசஸும். நீங்களும் இந்த பிரெட் பாப்கார்னை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொறன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சூப்பரான க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸ் பிரெட் கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாப்கார்னை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.